வெளிநாட்டிலேருந்து வரவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் சரியாக எல்லாமே இலவசமாக கிடைக்கக்கூடிய அரசாங்கம் அவ்வளோ பண்ணியிருந்தோம் சரிவர பயன்படுத்த தெரியாமல் ஒரு அப்பாவித்தனமாக கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த ஒரு துறை நான் எடுத்தேன். அப்படி நிறைய அது புண்ணியமாக எனக்கு நிறைய குடும்பங்களை சரி பண்ண முடியாது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பர்டிகுலர் அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க, ஒரு சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன் அப்படின்னா அந்த குழந்தைங்களே என்னோட குழந்தைங்களா நான் பாவிப்பேன். அது என்னோட இயல்பாயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க தமிழ்நாட்டில் எனக்கு இருக்காங்க. அது என்ன கல்வி சார்ந்த விஷயமோ என்ன ஒரு சந்தேகம்னாலும் அந்த மாதிரி குழந்தைங்களை சந்திக்கும்போது நான் சொல்றது, எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போ தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க, எப்பெல்லாம் மனசோர்வு ஏற்படுதோ அப்போ என்னை கூப்பிடுங்க. அதுக்கு மட்டும்தான் நான், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் அதே ஒரு பழக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துருக்கேன். ஓகே, உங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக பணிகள் நீங்கள் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதில் முக்கியமாக பேசணும் அப்படின்னா நிறைய பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. மருத்துவம் வரும்போது இப்போ இருக்கக்கூடியது அந்த பழைய கால முறைப்படி ஃபேமிலி டாக்டர் அந்த கான்செப்ட் உடஞ்சி அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு மிக கஷ்டப்பட்டு கொண்டு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த எதனால சொன்னால் இப்போ எல்லா பணிகளுக்கும் அடிப்படை கல்வி ஓரளவு கிடைக்கிறதுனால தலைவலி அப்படின்னு சொன்னால் தலை பிரிச்சுக்கிறது யாரு, அந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்க யாரு, அப்படி டாக்டர்ஸை போகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் குழந்தைங்களுக்கு அது வந்துருச்சு. இவங்க கிராமத்து ஆளுங்க கூட அப்படி கேட்குறாங்க, சார் அவர் என்ன படிச்சிருக்காரு, அப்போ கம்மியாக எம்பிபிஎஸ் மட்டும்தான் வேணாம் சார், வேறு பெரிய டாக்டர் பார்ப்போம் சார். இப்போ இந்த காசு இருக்கவங்க வந்து எடுத்தோடனே அவங்களே ஸ்கேன் சென்டருக்கு வந்துடுறாங்க, சார் தலைவலிக்குது படம் பிடிச்சி கொடுங்க, துரு படமா அப்புறம் எடுத்துக்கிறவங்களா ஸ்கேன் பிடிச்சி கொடுங்க, அந்த மாதிரி வர்றாங்க. ஸோ அப்படி வர்றதுனால அதெல்லாம் ஒரு ஒருமுகப்படுத்தி வந்து இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் பட்ட கஷ்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற விஷயம், எந்த ஒரு நாளும் மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஏதாவது உதவின்னு சொன்னால் இவரை பிடிச்சோம்னா கண்டிப்பாக நல்லபடியாகும். எந்த 10 பைசா செலவு இல்லாமல் தரமான சிகிச்சை கிடைக்கும். எல்லா மருத்துவர்கள்ட்டையும் நல்ல ஒரு நட்பு வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக அவர் நமக்கு சொன்னதால எந்த ஜாதி மதம் பார்க்க உதவி பண்ணுறாரு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நிறைய ஒவ்வொருத்தர் சொல்லி ஒவ்வொரு பெனிஃபிட் அடைஞ்ச பேஷண்ட்ஸ் எந்த மாவட்டத்தில் இருந்து வேணாலும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோட்டில் எங்கே அடிபட்டு இருந்தாலும் ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட, சார் நான் அவசரமாக போகிறேன் சார், உங்கள் ஞாபகம் வந்தது இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த லிமிட் போலீஸ்க்கு நானே சொல்லிட்டேன், பட் மெடிக்கல் கேர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். உடனே நான் போய் நைட் 12 மணி 1 மணி எப்போ சொன்னாலும் உடனே போய் அந்த இடத்துக்கு நான் ஸ்பாட்டுக்கு போய் அந்த இடத்த உடனே ரெக்கவர் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்து டிஹெச் கொண்டு வந்து ரத்தம் தானத்தில் நான் ரொம்ப அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அது கடந்த 7-8 வருடங்களாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ரத்த வங்கியில் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாலும் என்னை கூப்பிடுவாங்க, சார் மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கேம்பாக ஸ்கூல் காலேஜில் பண்ணிடலாம், சம்மராக இருக்குது, சம்மரில் நிறைய கேசஸ் வந்துருச்சு, ஸோ தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் என்னோடய வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துல இருக்க யூத் டீம் நிறைய வச்சுருக்கிறேன், அவங்க அனுப்புவேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கிட்ட அதே டாக்டர் பேசுவார், சார் ஸ்டாக் வச்சுக்கிற அளவு வந்துருக்கு சார், போதும் உங்கள் வாலண்டியர்ஸை நிப்பாட்டிக்கோங்க சார். இது எவ்ரி இயர் எவ்ரி மே மாதம் தான் நடக்கும். கடந்த ஒரு 7-8 வருடாங்க அதுக்கும் சான்றிதழ்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு 94ல் ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருதுக்கு செலக்ட் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க, நான் வாங்கிக்க மாட்டேன்னு இருக்கேன். ஏன்னா விருதுகள்